தெனியாய மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் உள்ள இரு இந்து ஆலயங்களின் உண்டியல்கள் உடைக்கப்பட்டுள்ளதுடன் பெறுமதியான பொருட்கள் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த இரு சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு குளத்திற்கு அருகிலுள்ள கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தின் உண்டியல் நேற்று உடைக்கப்பட்டு பெரும் தொகை பணம் திருடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் 3 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று மதியம் பின்னேரம் 4:30 மணி பூஜைக்கு வரும்பொழுது இங்கே உண்டியல் உடைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சம்பவம் யார் எப்படி செய்கின்றார்கள், எந்த சூத்திரதாரிகள் இதுகளில் தொடர்ந்து இயங்குகின்றார் என்பதை சட்டத்தின் முன் நிறுத்தி ஆன்மார்த்த இந்து சகல மத தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் ஆலயத்திற்கு அருகில் இரணைமடு ராணுவ முகாம் காணப்படுகின்ற நிலையில் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றமையானது பெரும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தெனியாய விழி குரூப் சென்ட் மார்க்கெட் தோட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் கடந்த வியாழக்கிழமை உடைக்கப்பட்டு அம்மனின் களத்திலிருந்த தாலி உட்பட நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. குறித்த ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டு பெரும் தொகையான பணம் திருடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வந்து பாக்குறப்ப பூசை பண்ணிட்டு போயிட்டு வந்து பார்க்குறப்ப கோயிலெல்லாம் உடச்சி எல்லாம் தங்க சாமானும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முட்டியெல்லாம் சல்லியெல்லாம் இதுக்கு ஒரு டக்கம் ஒன்றும் முடிவில் போலீஸ்லையும் சொல்லி எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. ஒன்றும் கிடைக்கல. கடந்த 3 மாதத்திற்குள் தெனியாய பிரதேசத்தில் 6க்கும் மேற்பட்ட கோயில்கள் உடைக்கப்பட்டு பணம் மற்றும் நகை கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். தென் மாகாண சபைக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடுகின்ற அஜித் பிரசன்ன மற்றும் டிவி உப்புல் ஆகிய 2 வேட்பாளர்களும் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வேட்பாளரான டிவி உப்புல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அஜித் பிரசன்ன போலீஸ் பாதுகாப்பின் மத்தியில் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட தினத்தில் காலையில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டு போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் அஜித் பிரசன்ன கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். ராணுவ உடையை அனுமதியின்றி அணிந்தமை தொடர்பில் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். காலி போலீஸ் நிலையத்திலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினால் அஜித் பிரசன்ன தனியார் வைத்தியசாலை ஒன்றில் வைத்து இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் தற்போது போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை தென்மாகாண சபையில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற டிவி உப்புல் மித்தனிய பகுதியில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வலஸ்முல்ல நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் தனிப்பட்ட நன்மைக்காக அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. பொதுமக்களுக்காகவே போலீசார் இதனை செய்தனர். போஸ்டர்களை அப்புறப்படுத்தல், வாகனங்களில் உள்ள விவிஐபி ஸ்டிக்கர்களை அப்புறப்படுத்தல், கருப்பு நிற கண்ணாடிகளை அப்புறப்படுத்தல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் போலீசார் பொதுமக்களுக்காகவே முன்னெடுக்கின்றனர். பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாகவே அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதனை வேட்பாளர் அல்லது ஆதரவாளர்கள் போலீசாருக்கு எதிராக அதிகாரங்களை பயன்படுத்த முன்வரும் பட்சத்தில் அந்த அதிகாரங்கள் தேவைக்கேற்றவாறு பயன்படுத்தப்பட்டு அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நாம் நடவடிக்கை எடுப்போம். மாகாண சபை தேர்தல்களுக்காக கம்பக மாவட்டத்தில் போலி வேட்புமனுவை முன்வைத்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெளிவுபடுத்தினார். විමර්ශනය කිරීමේදී අනාවරණය වෙලා තියෙනවා. இந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து 3 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவ்வாறான நபர்கள் குறித்த பகுதியில் இல்லை என்றே கூறுகின்றனர். உண்மையில் அவ்வாறான நபர்கள் அங்கு இருக்கவில்லை. அவ்வாறு இல்லாத நபர்கள் குறித்து ஆவணங்களையே சமர்ப்பித்துள்ளனர். அதனால் தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் அது குற்றமாக கருதப்படுகின்றது. அத்துடன் குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் பிரகாரமும் அது குற்றமாகவே கருதப்படுகின்றது. இவ்வாறான போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டமை மற்றும் அதனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக நிச்சயமாக இலங்கை குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் தண்டனை வழங்கப்படும். அவ்வாறான நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். எவ்வாறாயினும் விசாரணைகள் இதுவரை நிறைவு பெறவில்லை.
ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு தொகுதி முகாமையாளர் டிஎம்பி ஞானசேன தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்துள்ளார். ஃபிரோசா முசாமலுக்கு வேட்புமனுவில் சந்தர்ப்பம் வழங்காமல் மக்கள் ஆதரவை கொண்டிராதவர்களுக்கு வேட்புமனுவில் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளமை தொடர்பில் தான் அதிருப்தி அடைந்துள்ளதாக அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. මම බලාපොරොත්තු වුණා කොළඹ නගර සභාවෙන් ගරු නගරාධිපතිතුමා විශාල கொழும்பு மாநகர சபையின் மேயர் கொழும்பு நகருக்கான பாரிய சேவையை ஆற்றி வருகின்றார். அவரது அன்பு மனைவியாகிய பெரோசா முசமிலுக்கு வேட்புமனுவில் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. நாமும் அதனை எதிர்பார்த்திருந்தோம். எனவே இவ்வாறு சென்றால் ஐக்கிய தேசிய கட்சியினால் ஆட்சி பீடம் ஏற முடியாது. தலைமைத்துவ சபையினால் எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படுவதில்லை. அதில் பலனில்லை என்று நான் நினைத்தேன். அதிகாரத்துக்கு வர முடியாத ஐக்கிய தேசிய கட்சிக்காக ஏன் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும்? கட்சிக்காக அர்ப்பணிப்பு செய்யாத தலைவர்களுக்காகவும் தலைமைத்துவ சபைக்கும் பணியாற்றி பலனில்லை. அதனால் நான் மிகவும் கவலையுடன் எனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினேன். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தென் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இன்று காலை கதலுவவில பகுதியில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அவதானித்தால் கட்சி செயற்குழுவில் உள்ளவர்களோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருக்கமாக இருந்து மாவட்டங்களில் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் எவரும் இம்முறை போட்டியிடவில்லை. அவரின் நெருக்கமானவர்களுக்கு இந்த தேர்தலில் நம்பிக்கை இல்லை. தேர்தலில் தோல்வியடைவோம் என்று அவர்களுக்கு தெரியும். அதேபோன்று அவர்களின் உண்மை நிலை வெளிப்பட்டுவிடும் என்பதாலேயே அவர்கள் போட்டியிடவில்லை. அரசாங்கத்தின் சலுகைகளை அனுபவிக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்தை விமர்சிப்பது தொடர்பில் பிரதி அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இன்று முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்தின் வாகனங்களிலும் அரச பாதுகாப்பிலும் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கின்றது. கொழும்பு மாவட்டத்தில் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்பதனை பொறுப்புடன் கூறுகின்றோம். அரசாங்கத்தின் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்ப தயாராக வேண்டாம். அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பர். மக்கள் கழுதைகள் அல்ல. முஸ்லிம் மக்கள் மிகவும் அறிவாளிகள். முஸ்லிம் மக்களோடு விளையாட தயாராக வேண்டாம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஸ்தாபகர் ஜிஜி பொன்னம்பலத்தின் 37வது நினைவு தினம் என்று அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு யாழ் குருநகர் பகுதியில் உள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு முன்பாக இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அன்னாரது உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெல்லம்பெட்டி 101வது தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ராஜத்ரோகன தெரிவித்தார். இந்த தீ விபத்தினால் நெருக்கடிக்குள்ளானவர்கள் தற்போது தற்காலிக இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெல்லம்பிட்டி 101வது தோட்டத்தில் நேற்று பிற்பகல் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் சுமார் 30 வீடுகள் தீக்கிரையாக இருந்தன. மின்கசிவே இதற்கான காரணம் என கொழும்பு தீயணைப்பு சேவை பிரிவு சந்தேகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஒரு நிமிடம் கூட செல்லவில்லை, அனைத்து வீடுகளும் தீக்கிரையாகின. முடியுமான உதவிகளை எமக்கு செய்ய இடமளியுங்கள். இதனால் நெருக்கடி நிலைக்கு உள்ளான மக்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆராய்வதற்காக மேல் மாகாண சபை வேட்பாளர் SM மரிக்கார் இன்று பிற்பகல் அந்த பகுதிக்கு சென்றிருந்தார். இங்குள்ள அனைத்து மாணவர்களதும் பாட புத்தகங்களும் சீருடை உள்ளிட்ட அனைத்தும் அழிவடைந்துள்ளன. இது ஒரு சுனாமியை போன்று தோன்றுகின்றது. தேர்தல் காலங்களில் லட்சக்கணக்கான பணத்தை செலவிட்டு பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே நான் எனது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக செலவு செய்ய இருந்த பணத்தில் இந்த மாணவர்களுக்காக உதவி புரிய தீர்மானித்தேன். அவர்களுக்கான புத்தகங்களையும் சீருடையும் பெற்றுக் கொடுத்து நாளை முதல் பாடசாலை செல்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது எனது நோக்கமாகும். தீயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள வெல்லம்பேட்டி விகாரைக்கு நேற்றிரவு சென்ற பத்திரமுள்ளி சிலரத்ன தேரர் மக்களுக்கு ஆடைகளை பகிர்ந்தளித்துள்ளார். மகா சங்கத்தினர் இந்த வேளையும் பொதுமக்களுடைய இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் புத்த பெருமானின் கருணை மற்றும் அன்பு என்பவற்றினூடாக மகா சங்கத்தினர் மக்களுக்கிடையில் சமூகம் அளித்து இயலுமான உதவிகளை மக்களுக்கு செய்கின்றனர்.
அடுத்த விளையாட்டு செய்தி. இலங்கையில் நடைபெறுகின்ற முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு போட்டியே சூப்பர் ஃபைட்டர். இந்த போட்டியின் இறுதி 100 வீரர்களை தெரிவு செய்வதற்கான 5ஆம் கட்டம் இன்று கண்டி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இன்றைய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் டி ஜூடின் சிந்துஜன். செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் நியூஸ் ஃபர்ஸ்ட் எப்போதுமே முன்னணியில் திகழ்கின்றது. அதேபோல் நாட்டில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்றுமே முன்னணியில் திகழ்கின்றது என்பதை இப்பொழுது நிரூபிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் சூப்பர் ஃபைட்டர். இலைமறைகாயாக இருக்கும் எத்தனையோ குத்துச்சண்டை வீரர்களை இன்று முன்னிலைப்படுத்தி அவர்களின் திறமைகளை சர்வதேச அளவிற்கு கொண்டு வருவதற்காக MTV, MBC மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்புகள் MBC இணைந்து எடுத்துள்ள இந்த செயற்பாடானது இன்று கண்டி மாநகரில் நடந்து கொண்டிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் மூன்றாம் கட்டம் நடைபெற்றமை அனைவரும் அறிந்ததே. அதில் சிறந்த 100 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அதேபோன்று இனிவரும் போட்டிகள் வடமாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னிலைப்படுத்தி நடைபெற இருக்கின்றது. ஆகவே வட மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள வீரர்கள் தம்மை தயார்படுத்திக் கொள்ளுமாறு நியூஸ் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கொள்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கண்டியிலிருந்து ஜூடின் சிந்துஜான். சூப்பர் ஃபைட்டர். இன்று காலை மாத்தளை பலக்கடல் பிரதேசத்தில் வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டது. கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் காயமடைந்து மாத்தளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நான் நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் சஃபீர் கான், அக்கூரில் இருந்து. இத்துடன் இரவு நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.